சென்னை அருகே குன்றத்தூரில் தனியார் வங்கி மேலாளர் வீட்டில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த மருந்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 2 குழந்தைகள் பலியாகி இருக்கின்றன. இது தொடர்பாக தற்போது பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பரத்திடம் கேட்கலாம். பரத், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அங்கீகாரமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு குன்றத்தூரில் உள்ள அந்த கிரிதரன், பவித்ரா ஆகியோர் வீட்டில் எலி மருந்து வைத்த போது அந்த நெடியில் அந்த 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த நிறுவனத்தை சேர்ந்த 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். தினகரன், சங்கர்தாஸ் ஆகியோரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் அந்த உரிமையாளர் பிரேம்குமாரை தேடி வந்த நிலையில் தற்போது அந்த தனியார் நிறுவனத்திற்கு உரிமமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த நிறுவனத்திற்கு சீல் வைக்கவும் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. ஏனென்றால் அந்த எலி மருந்தாக வைக்கப்பட்டிருந்த மருந்தில் குறிப்பாக அந்த மனிதருக்கு தீங்கு விளைக்கும் மருந்துகளை வைத்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தான் தற்போது அந்த உரிமமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அம்பத்தூரில் உள்ள வேளாண் துறை அதிகாரிகள் அந்த உரிமத்தை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த நிறுவனத்திற்கும் சீல் வைக்கவும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.